ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். ஜீரோ டு ஹீரோவோட பார்ட் 18 வீடியோ இது. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நாங்கள் வீடியோஸ் போட்டு வந்துட்டுருக்கோம் ஜீரோ டு ஹீரோ. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறவங்க விருப்பமாக இருக்குங்க. ஸோ நாங்கள் இது வந்து 5 இயர்ஸாக லேர்ன் பண்ணது வந்து மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணது ஆர் வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸோ ஸோ அதெல்லாம் மட்டும் தான் நாங்கள் இங்கே வந்து போட்டுட்ருக்கோம். இன்டெப்த்தாக போடுவோம். ஸோ இதை தெரிஞ்சாவே நீங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகலாம். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டர்டே வந்து லிவரேஜ்னா என்னென்னு போட்டிருப்பேன். அதுக்கு பிஃபோர் டே மார்ஜின் லாட் பிப்பெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ டுடே வந்து ஸ்லிப்பேஜ்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பை பண்ணினா ப்ரைஸில் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும்ல, ஸோ அதுதான் வந்து ஸ்லிப்பேஜ். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ ஸோ எஸ்எல் வந்து டைட்டாக இருந்தால் லாஸ் அதிகமாக ஆகுமா அப்படின்றது வந்து இங்கே அப்படி இல்லை இது. ஸோ எஸ்எல் வந்து சில டைம் வந்து ஸ்லிப்பேஜ்னால கொஞ்சம் அதிகமாகவும் க்ளோஸ் ஆகும், ஸோ பிஃபோராகவும் க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஸ்லிப்பேஜ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசனே அதுதான் இங்கே ஸ்லிப்பேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் ஸ்லிப்பேஜ்? ஸ்லிப்பேஜ்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண ப்ரைஸுக்கும் ஆக்சுவல் எக்ஸிகியூஷன் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போது மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வால்டிலிட்டியாக இருக்கும், நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன். மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது ஸோ ஆர்டர் எக்ஸாக்ட் ப்ரைஸில் ஃபில் ஆகாது. ஸோ பெட்டர் ஆர் ஒஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து ஆகும். சில டைம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து ப்ரைஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஆர் இல்லைனா ஒஸ்ட்டாக கூட கொஞ்சம் லைட்டாக ஆகும். அது ஒஸ்ட்டுனா எப்படின்னா ஒரு $2 $3 கொஞ்சம் இதுவாகும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த இமேஜில் இப்போது இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கர்சரை பாருங்கள். அந்த நீங்கள் பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆனது, ஸோ க்ளோஸ் ஆனது இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ 1 பிப்பு கிட்ட 1 பிப்பில் நீங்கள் எவ்வளோ லாட் சைஸ் போடுறீங்களோ, சப்போஸ் $1 போடுறீங்கன்னா $10 கிட்ட, சாரி 1 லாட் போடுறீங்கன்னா $10 கிட்ட லாஸ் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் லாட் சைஸும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்லிப்பேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வில சொல்ல பிப்ஸை கேல்குலேட் ஆகிக்கும். ஸோ இது எல்லாமே கோரிலேட்டட் தான். இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணும். இந்த பிப்பு லாட்டு எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகிருக்கும். ஸோ பிப்பு தெரிஞ்சால் தான் உங்களால் லாட் யூஸ் பண்ண முடியும். லாட்டு தெரிஞ்சால் தான் உங்களால் பிப்பு அது இது பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி தான் மார்ஜின் தெரிஞ்சால் தான் லிவரேஜ் வந்து யூஸ் பண்ணணும், லிவரேஜ் தெரிஞ்சால் மார்ஜின். ஸோ எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து கோரிலேட்டட் மாரி இது. ஸோ ஸ்லிப்பேஜுக்கும் இப்போ தெரிஞ்சு போகிற இந்த ஸ்லிப்பேஜ்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு ஸ்லிப்பேஜ் ஒரு பிப்பு எக்ஸ்ட்ரா விழுந்தா ஸோ நீங்கள் லாட் சைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தா டாலரும் கொஞ்சம் அதிகமாக மைனஸ் ஆகும். அதேமாரி ப்ராஃபிட் சைடில் புக் ஆக சொல்ல உங்களுக்கு அதிகமாக புக் ஆகும். இப்போ ஒரு $100 நீங்கள் வந்து டிபி வைக்கிறீங்க, டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ ஸ்லிப்பேஜ் அந்த நேரத்தில் வந்து 110 கூட போய் க்ளோஸ் ஆகும். ஸோ ஸ்லிப்பேஜ் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ரியல் டைம் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ HERO USD இருக்குது, இந்த இடத்துல 1.1000 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ நியூஸ் ரிலீஸ் டைம், ஸோ நியூஸ் டைம்லாம் வந்து வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து சில டைம் வந்து எங்கேயோ போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் நியூஸ் டைம்லாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஒரு கேஸ் டைமில் வந்து கரெக்டாக வந்து 1.1000 விழுந்துருது, நோ ஸ்லிப்பேஜ். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸில் வந்து ஃபாஸ்ட் மார்க்கெட் நியூஸ் டைமில் பாருங்கள் 1.1005 போயிட்டு என்ட்ரி பிளேஸ் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இது. ஏன்னா பை வந்து எப்பவுமே டவுனில் தான் பண்ணுவீங்க, 1000 பண்ணலான்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ என்ட்ரி பிளேஸ் ஆக சொல்ல 1005 போய் உள்ள சொல்லும். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டாலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி சம்டைம்ஸ் பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ் கூட இருக்கும். இங்கே பாருங்கள், பை பண்ணுறீங்க 1000 1998 போயிட்டு பை ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பிப்பு உங்களுக்கு வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. ஸோ ஸ்லிப்பேஜ் ஆல்வேஸ் லாஸும் இல்லை, சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டும் வரும். ஸோ வென் ஸ்லிப்பேஜ் ஹேப்பன் மோஸ்ட்லி ஐ இம்பேக்ட் நியூஸ் நான் சொல்லியிருப்பேன், நியூஸஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்எஃப்பி, சிபிஐ, எஃப்ஓஎம்சி, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ லோ ரிஸ்க் வச்சு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து லோ லிக்விடிட்டி டைம். ஸோ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ அது எப்படின்னா இருங்க இங்கே வச்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ இந்த டைம்லலாம் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா அங்கே ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்சாலிடேஷன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க லோ லிக்விடிட்டி டைமு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக சொல்லும், ஸ்லிப்பேஜ் வந்து கேப் அப் ஆகும். ஸோ அது வந்து அதேமாதிரி க்ளோஸ் ஆக சொல்லியும்
என்ட்ரிஸ் வந்து தள்ளி தள்ளி போகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். வால்டிலிட்டி பேர்ஸ் அதேமாரி வந்து இந்த ஜிபிபி ஜேபிஒய் கோல்டெல்லாம் வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ எப்படின்னா சில டைம் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா சில டைம் அந்த இடத்துல ஸ்லிப்பேஜ் ஆகும். இங்கே வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுங்க ஸ்லிப்பேஜோ வாசஸ் ஸ்ப்ரெட்னா என்னன்னு. ஸோ ஸ்ப்ரெட்டு வந்து வேற, ஸ்லிப்பேஜ் வந்து வேற. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கே வந்து எனக்கு கிளியராக சொல்கிற மாதிரி ஸ்ப்ரெட்டு வந்து நீங்கள் புரோக்கர் கொடுக்குற ஒரு காஸ்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா புரோக்கர் வந்து உங்களுக்கு ஒரு டெபாசிட் பண்ணி உங்களோட அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு அவனோட ஒரு காஸ்ட் எடுத்துப்பான். இப்போ நீங்கள் $1 நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு புரோக்கர் ஃபீன்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து பர் லாட்டுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு புரோக்கர் வந்து $2 எடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஸ்ப்ரெட்டும் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஸ்ப்ரெட்டை வச்சு காசு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி அது வந்து நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஸ்லிப்பேஜ்னா மார்க்கெட் கண்டிஷன் இஷ்யூஸ். அதான் சொன்னேன்ல, மார்க்கெட் வந்து எக்ஸிக்யூட் ஆக சொல்லும் தள்ளி போயிட்டு விழுறது, எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமாக விழும், ப்ராஃபிட்டும் அதிகமாக விழும். அதுதான் அது. ஸோ ஸ்ப்ரெட் வந்து ஆல்வேஸ் தேர், அது எப்பவுமே இருக்கும் ஸ்ப்ரெட்டு. ஸோ ஸ்லிப்பேஜ் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லும், வால்டிலிட்டியாக இருக்க சொல்லும், மார்க்கெட் தள்ளிவியும். ஸோ ஸ்ப்ரெட்னா இங்கே ஆஸ்க் ப்ரைஸ் அண்ட் பிட் ப்ரைஸ்னு இருக்கும். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் கூட இப்போ அது ஓடிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் இங்க இந்த லைன்ஸ் ஓடுதா, கலர் கலரா வருதா? ஸோ இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த Black கலர் லைன், நான் ஜூம் பண்ணுறேன். Black கலர் லைன் ஸ்ப்ரெட்னா இது மேலேயும் இருக்குது கீழே இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்ப்ரெட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 490 670 வருது, கீழே 810 வருது. ஸோ இதுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் ஸ்ப்ரெட் தான். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ ஹவு டு அவாய்ட் அண்ட் ரெடியூஸ் ஸ்லிப்பேஜ். ஸோ அவாய்ட் ட்ரேடிங் அந்த மேஜர் அந்த நியூஸ் டைமில் அவாய்ட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் லிமிட் ஆர்டர் போடுங்க. லிமிட் ஆர்டர்னா இப்போது 1 ஹவருக்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இப்போயே லிமிட் போட்டுருவீங்க. ஸோ அதுதான் அது வந்து ஒரு எக்ஸிகியூஷன் வீடியோ அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அதுமாரி பண்ணணும். அதுக்கப்புறம் லண்டன் அண்ட் நியூயார்க் செக்ஷன். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் லிக்விடிட்டிலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குட் புரோக்கர். ஸோ அந்த புரோக்கரை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவாய்ட் லோ லிக்விடிட்டி. லோ லிக்விடிட்டினா மூவ்மெண்ட்டே இருக்காது மார்க்கெட்டில், அதை வந்து அவாய்ட் பண்ணுறங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிகினர் மிஸ்டேக். ஸோ ஸ்லிப்பேஜ் வந்து ஸ்லிப்பேஜ் வந்து புரோக்கர் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டு ஸோ புரோக்கர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்லிப்பேஜ் வந்து எல்லா புரோக்கர்லேயும் இருக்கும். ஸோ அது வந்து புரோக்கர் வந்து நம்மளை சீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது வந்து மார்க்கெட் எப்பவுமே இருக்கும். ஸோ ஃபைனல் சம்மரி. ஸோ ஸ்லிப்பேஜ்னா ப்ரைஸ் எக்ஸிகியூஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் அந்த ப்ரைஸ் வந்து எக்ஸிகியூஷன் பண்ண சொல்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆப்பன்ஸ் டியூரிங் ஃபாஸ்ட் மார்க்கெட். அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்க சொல்ல அந்த டைமில் நடக்கும். அது வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நியூஸ் டைம் அப்போ ஸ்லிப்பேஜ் ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் எல்லா கான்செப்ட்டுமே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஸ்லிப்பேஜ்னா என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாமே பார்ப்போம்.